அனைவருக்கும் வணக்கம். இந்த விஜய் பண்றது சரியா? அதே நேரத்தில ரேணுகா வந்து எந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்த தனக்கு சாதகமா பயன்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மல்லி அப்படி சுடர் அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்போட ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துனாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த ரேணுகா ரொம்பவே சாமர்த்தியமா செயல்பட்டு, அதே நேரத்தில எந்த வலைய தனக்கு விரிச்சாங்களோ, அந்த வலைய தூக்கி மல்லி மேல போட்டு, மல்லிய வந்து அந்த வலைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இந்த ரேணுகா. அப்ப இது வந்து ஒரு சாமர்த்தியமான விஷயம் தான். ஆனா சாமர்த்தியமான விஷயம் நல்லதுக்கு பயன்படுத்தினா சரிதான். ஆனா இன்னொருத்தரோட குடும்பத்த நாஸ்தி பண்றதுக்கு இந்த இவ்வளவு சாமர்த்தியம் தேவையில்ல. இருந்தாலும் அதுல வந்து அந்த வலை ஒருவேள அந்த ரேணுகா விரிச்ச வலைக்குள்ள வந்து மல்லி மாட்டியிருக்கலாம். அது வந்து நிரந்தரம் கிடையாது. எப்படி வந்து புறாக்கள்லாம் சிக்கிச்சுதோ ஒரு வலைக்குள்ள, அதாவது வேடன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல பார்த்தா அதுக்கு ஒரு எறும்பு, சின்ன எறும்பு வந்து அந்த வேடனோட கால வந்து கடிச்சு அந்த புறாக்கள எல்லாத்தையுமே காப்பாத்தும். அப்ப இத மாரி தான் வந்து அந்த இடத்துல வந்து மல்லி இப்போ ரேணுகாவோட வலைக்குள்ள சிக்கியிருக்கலாம். ஆனா, அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இனி இந்த நிலைமையும் மாறத்தான் செய்யும். ஏன்னா, இப்ப இருக்க நிலைமைய வச்சு நாம பேசினோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது கசப்பா தான் தெரியும். ஆனா, அடுத்து மாறும். கண்டிப்பா எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா எல்லாமே மாறும். அதுபோல தான் இங்க வந்து இப்ப மல்லிக்கு நடந்திருக்க விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா, விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டிருவாரு அப்படின்னு மல்லி பயப்படலாம். அதனால தான் கடவுள்ட்ட உருகுறாங்க மனமுருகி. அப்போ அந்த வேண்டுதல் அவங்களோட குறிக்கோள் அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து விஜய் ரேணுகா கழுத்துல தாலி கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலாவும், குறிக்கோளாவும் தான் இருந்திருக்கும். ஏன்னா, ரேணுகா அப்படிங்கிறவங்க ஒரிஜினல் கிடையாது. அவங்க வந்து விஜயோட பணத்தையும், சொத்தையும் பார்த்து வந்தவங்க. அத வந்து ஆட்டைய போடணும், கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ரேணுகா வந்தாங்க. அதனால தான் வந்து மல்லி பயப்படுறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மல்லி கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது அவங்களுக்கு வந்து நிறைவேற்றி குடுக்கும். அதே நேரத்துல நீங்க கேட்கலாம், அப்ப ரேணுகாவுக்கும் அதே குறிக்கோள் தானே இருக்கு அப்படின்னு கேட்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரேணுகாவோட குறிக்கோள் என்ன? விஜய வந்து கல்யாணம் பண்ணணும். அவரோட நல்ல மனுஷன். அவரோட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த குறிக்கோள் லட்சியம் இருந்துகிட்டு இருக்கு ரேணுகாட்ட. ஆனா என்னன்னா 2 பேரோட பாதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரேணுகா எடுத்திருக்கக்கூடிய பாதை வந்து தவறான பாதை. ஒரு எதிர்மறையான, ஒரு நெகட்டிவான பாதையில வந்து ரேணுகா போறாங்க. ஆனா மல்லி அப்படிங்கிறவங்க ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறையான வழியில, ஒரு வழித்தடத்துல போயிட்டுருக்காங்க. அப்போ ஏற்கனவே மல்லியும், விஜயும் திருமணம் முடிஞ்சு, அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கைய சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்தே ரேணுகா அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் விஜய்க்கு வந்து தன் முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மல்லி கழுத்துலயும் தாலி கட்டினாரு. அதே நேரத்துல அவங்க அக்கா பொண்ணு ரஞ்சிதா கழுத்துலயும் தாலி கட்டுறதுக்கு துணிஞ்சாரு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மல்லியோட பெரியம்மா அன்னபூர்ணி, நாகு அவங்க ஒரு குட்டி கலாட்டா பண்ணி, கரெக்ட்டா விஜய் மல்லிக்குள்ள கல்யாணத்த ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப இந்த மாரியான இவங்க நேர்மறையா போம்போது, கண்டிப்பா மல்லிக்கான விஷயம் தான் ஜெயிக்குமே தவிர, அப்ப அங்க வந்து ரேணுகா எடுத்திருக்கக்கூடிய ஒரு தவறான முயற்சி வந்து, அவங்கள வந்து அதல பாதாளத்துல தள்ளப்போகுது. ஏன்னா, இப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, கல்யாணம் வந்து நடந்துருமா? விஜய் வந்து மல்லி கழுத்துல தாலி கட்டிருவாரா? அப்டின்னா, விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டிருவாரா? அப்டின்னா, கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, மல்லி அவ்வளவு வந்து சாதாரணமா பார்த்துட்டு விட்டுற மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ 2, 3 விஷயங்கள்ல இப்போ ஒரு பின்னடைவ, ஒரு சரிவ சந்திச்சிருந்தா கூட, அடுத்தடுத்து மல்லி வந்து விடமாட்டாங்க. தூள் கிளப்புவாங்க. அப்ப எந்த மாரி கிளப்புவாங்கன்னா, வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி மாரி பட்டைய கிளப்ப போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்ப அதிரடியான ஒரு வித்தைய எதையாவது கையில எடுப்பாங்க. ஏன்னா மல்லிக்கு வந்து சிலம்பம் எல்லாமே தெரியும். அப்ப அந்த சிலம்ப மறுபடியும் சுத்தணும். அந்த சிலம்புங்கிறது நம்ம வந்து அதுக்காக அந்த கண்ணகி மதுரைய எரிக்கிறதுக்காக சிலம்போட பாண்டிய மன்னன்கிட்ட நீதி கேட்க போறாங்களா, அந்த மாரி சிலம்பு கிடையாது. கம்பு கையில அந்த ஒரு கம்ப வச்சு சுத்துற சிலம்பு அப்படிங்கிறது தான் சொல்றேன். இருந்தாலும் இப்ப வந்து மல்லி அடுத்ததா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து தாலி கட்ட விடக்கூடாது. விஜய் கிட்ட நேரடியா போய் சொன்னாலும், விஜய் கேட்க போறதில்ல. ஏன்னா, அவர் வந்து அப்படியே கண்ண மூடிக்கிட்டு இருக்காரு. ரேணுகா, ரேணுகா அப்படின்ட்டு இருக்கிறாரு. தன்னோட முதல் காதலி, முதல் மனைவி கிடைச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல மிதப்புல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆப்பா வரப்போகுது அந்த ரேணுகா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் மல்லி சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ரேணுகாங்கிறது ஆப்புயா பின்னாடி குத்திச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் டாய்லெட்லயே உட்கார முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கல விஜய் வந்து. அப்போ அவர் கேட்கவும் மாட்டாரு இப்போ. அப்போ மல்லி தான் அதிரடியான முடிவு எடுப்பாங்க. என்னன்னா, இந்த ரேணுகாவ அந்த தாலி கட்டுற ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு ரேணுகாவ வந்து கடத்தி வைப்பாங்க. இல்லன்னா, அந்த இடத்துலருந்து எஸ்கேப் பண்றதோ, இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாரி ஏதாவது ஒண்ண பண்ணுவாங்க. ஏற்கனவே மாடிப்படியிலேருந்து விழுந்து 1 வாரம் ஐசியூல இருந்தாங்க ரேணுகா. அடுத்ததா வந்து மல்லி அத மாரி எதையாவது ஒரு விளக்கெண்ணெய ஊத்தி விட்டு, தரையில ஊத்தி விட்டு, ஒரிஜினலாவே ஒரு கை, கால் உடையிற மாரி பண்ணி விட்டாங்கன்னா, அப்போ ஒரு 1 மாசத்தைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஆயிரும்.
அப்போ அந்த கல்யாணத்த தள்ளி போடலாம். தள்ளி போட்டாச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன மாசம்? தை மாசம் பிறந்தாச்சு. இந்த தைய மட்டும் கடந்தாச்சுன்னா, தாலி கட்ட வேண்டிய வேலை இருக்காது. தைக்கு அடுத்து மாசி. மாசியில வந்து அவ்வளவா கல்யாண முகூர்த்தம் இருக்காது. அதனால இந்த தையில வந்து ஒரு 2, 3 முகூர்த்தம் இருக்கும். அந்த 2, 3 முகூர்த்த நாள மட்டும் மல்லி எப்படியாவது தள்ளி கொண்டு போயிட்டாங்கன்னா, அப்புறம் வந்து தப்பிச்சுக்கலாம். அதனால அந்த விஷயத்த தான் மல்லி கையில எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிது. அதனால சீக்கிரத்தில வந்து விஜய் வந்து ரேணுகா கழுத்தில தாலி கட்டிருவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது நடக்கவே நடக்காது. அப்போ இதில வந்து மனோகர், இந்த நாகு, அன்னபூர்ணி அவங்களும் அவ்வளோ சாமானிய ஆள் கிடையாது. அவங்களும் எல்லா பிளானும் போட்டு மல்லிக்கு பக்கபலமா இருந்து, அந்த விஷயத்த நடத்தி முடிச்சு குடுப்பாங்க. என்னன்னா, அதாவது ரேணுகா கழுத்துல மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.